வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு செல்கிறார். நாளை மேற்கு வங்க மாநிலம் செல்லும் பிரதமர் 3250 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரயில் மற்றும் சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது வெறும் திட்டமாக மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளை புதிய வாய்ப்புகளுடன் இணைக்கும் ரெயின்போ விஷன் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியாவும் ஜப்பானும் தங்கள் உறவை பொருளாதார உறவிலிருந்து விரிவான மற்றும் மூலோபாய கூட்டாண்மையாக வெற்றிகரமாக மாற்றி உள்ளன என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக கோவா, மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஒடிசா மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை நடத்தியது. லடாக்கில் ஸ்பிட்டு கஸ்டர் எனப்படும் 2 நாள் வருடாந்திர துறவற விழா இன்று தொடங்கியது. உலக அமைதி, செழிப்பு மற்றும் தீமையை வெற்றி கொண்டதற்காக கடவுளுக்கு மரியாதை செய்யும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த விழாவானது லடாக்கின் குளிர் மற்றும் கடுமையான பனிக்காலத்தின் முடிவை குறிக்கும் வகையிலும் கொண்டாடப்படுகிறது. பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து பிரிட்டன் கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர் திரு பாப் பிளாக்மேன் கவலை தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை, காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்களில் விலகுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.